ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் தான் டேரன் உரிச்சிட்ருக்கா. கிலோ 100 ரூபான்னு வாங்கிட்டு வந்திருந்தாருங்க. எப்படி இருக்குமோ தெரிலையே அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்தது, இனிப்பாக இருந்தது. நம்ம டேரன் உரிச்சு போட்டுட்டு இருந்தான். ஜூஸ் போட்டு குடிக்கணும்னு அவன் சொல்லிட்டு இருந்தான். நம்ம ரேஷ்மாவுக்கு ஜூஸ் போட்டால் பிடிக்காது, அதனால் எனக்கு அப்படியே கொடுத்துருங்கம்மான்னு சொல்லிட்டா. அதனால் அவளுக்கு அப்படியே கொடுத்துட்டு எங்களுக்கெல்லாம் ஜூஸ் போட்டுட்டோங்க. என்னங்க ஐஸ் சேர்க்க முடியல, இந்த வெயில் காலத்துலேயும் ஐஸ் சாப்பிட்டா ஒத்துக்க மாட்டேது யாருக்குமே. அதனால் ஐஸ் சேர்த்துக்காம தான் வந்து குடித்தோம். அதோட கொஞ்சம் பாலும் சேர்த்துட்டேன், சர்க்கரை சேர்த்து அடித்து எடுத்தாச்சு. நாங்கள் 3 பேரும் குடித்தோம். ஈவினிங் போல் சாப்பிட்டு முடித்த பிறகு ரேஷ்மாவுக்கு வந்து வேறு ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குமா அப்படின்னா, இந்த பொரி இருக்குடி இதை செஞ்சுருவோடின்னு சொல்லிட்டு கடலெண்ணெய் அதோட பூண்டு தட்டி போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா பூண்டு வந்து வறுப்பட்ட பிறகு நான் வந்து பொரியை சேர்த்துக்கிட்டேன். பொரி வந்து நமத்துருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுங்க, முறுமுறுன்னு ஆகிடுங்க. சூப்பராக இருந்துச்சு. காரப்பொரி வீட்லேயே செஞ்சோம், ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பொரி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.